பிரேமலு ஒரு மலையாள படம் தமிழில் ரிலீஸ் ஆயிருக்கு. நான் ரொம்ப நாள் கழித்து ஓடிடியில் தான் பார்த்தேன் இந்த படத்தை. எங்கள் ஊர் தேட்டர் ரிலீஸ் பண்ணல. தேட்டரில் இந்த படத்தை பார்க்காம விட்டோமேன்ற அளவில் ஒரு யோசிக்க வச்ச ஒரு படம்னே சொல்லலாம். இந்த ஒரு நல்ல படத்தை தேட்டரில் பார்க்க மாட்டோமே, அந்த அளவுக்கு செம ஒரு அழகாக எடுத்திருக்காங்க. ஒரு காமன் பாய்க்கு எல்லாருக்குமே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு ஸ்டோரினே சொல்லலாம். லாஸ்ட்டாக அவங்க கடைசி வரைக்கும் எப்படியா சேர்ந்தணுன்ற ஒரு உணர்வை நமக்குள்ளே கொண்டு வந்த ஒரு படம்னே சொல்லலாம். அவனை ஒரு ஹீரோ ஆட்டக்கணும் காமிக்கல, ரொம்ப ஒரு காமன் மேனாகவே காமிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு லவ் சூப்பராக கொடுத்துருக்காங்க. மியூசிக் ஆகட்டும், ஹீரோயினோடைய ஆக்டிங்லாம் செம சூப்பராக இருக்குது. ஒரு க்யூட் பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு வித்தியாசமான ஒரு படம் எடுத்திருக்காங்க. இந்த அளவுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. ஒரு பையன் ஒரு லவ்வுக்காக எவ்வளோ விஷயம் பண்ணுறான். அவன் படிக்கிறதுக்காக ஊர்லேருந்து வரான், அதையும் நின்றுட்டு ஒரு கடையில் வேலை செய்கிறான். திரும்ப அந்த பொண்ணு வேணான்னு சொன்னதுக்கப்புறம் உடனே திரும்ப கிளம்பிடுறான். அந்த ஒரு ஈகோவையும் கரெக்டாக கொடுத்துருக்காங்க. அந்த ஒரு ஈகோவால் தான் அந்த பொண்ணுக்கு அந்த லவ் வருதுன்னே சொல்லலாம். அவன் திரும்ப பின்னாடியே சுற்றின்னு இருந்திருந்தால் அந்த அளவுக்கு லவ் வந்திருக்குமா தெரில. அவன் பிரிஞ்சு போனதுக்கப்புறம் அதோடைய லவ்வை அந்த பொண்ணு உணர்றது, அது ஃபீல் பண்ணுறது, அந்த ஒரு சீன்லாம் சூப்பராக இருக்குது. ட்ரெயின் சீன்லாம் இன்னும் வேறு லெவலில் இருக்குன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு நேச்சுரலான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு நல்ல படம். ஹீரோ ஹீரோயினுக்கு மட்டும்ட்டு ரோல் கொடுக்காம ஹீரோனுடைய ஃப்ரெண்டுக்காகட்டும், ஹீரோக்கோடைய ஃப்ரெண்டுக்காகட்டும் எல்லாருக்கும் ரோல் கொடுக்கறது ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. அவன் ஒரு சீன்லேயும் கொடுக்குற பர்ஃபார்மன்ஸ் ஆகட்டும் எல்லாமே ஒரு நேச்சுரலாக இருக்குன்னே சொல்லலாம். ஒரு இன்டர்வல் சீன்லலாம் அவன் அந்த பொண்ணு கூட எப்படியாச்சும் சேரணும்ன்ற ஒரு தாட்டை நமக்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நல்ல ஒரு மூவி. இந்த மாதிரி ஒரு படம்லாம் ரொம்ப நாளைக்கு ஒரு முறை தான் வருது, அடிக்கடி வரணும். ரொம்ப நல்லா இருக்குன்னே சொல்லலாம்.